வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் சிகாமணி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு குரல் கூறும் கதையில புறங்கூறாமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து ஒரே ஒரு குரலை எடுத்து அதை சார்ந்த கதைய நம்ம புரிஞ்சுக்கிட்டு குரலோட விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கதை கேட்கறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஒரு ஊர்ல ஒரு வயசான முதியவர் அவரோட பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி அவர் இல்லாத சமயத்துல அவதூறா தப்பான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாரு. தன்னோட பக்கத்து வீட்டு வாலிபன் ஒரு திருடன், ஒரு குணம் கெட்டவன்னு வாய்க்கு வந்தபடி யார பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஒரு சமயம் அந்த ஊர்ல ஒரு கொள்ளை சம்பவம் அரங்கேறிச்சு. உடனே ஊர் மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் அந்த முதியவரோட பக்கத்து வீட்டு வாலிபன் மேல சந்தேகம் வந்துடுச்சு. அவரை சந்தேகத்தின் பெயர்ல கைது செஞ்சாங்க. கொஞ்ச நாள்ல அந்த வாலிபர் குற்றமற்றவர்னு நிரூபணமாகி அவரை விடுவிச்சிட்டாங்க. வாலிபருக்கோ அந்த ஊர்ல தலை காட்ட முடியல. அவரோட இந்த நிலைமைக்கு காரணம் அவர் பக்கத்து வீட்டு முதியவர்னு தெரிஞ்ச உடனே அவர் அந்த பெரியவர் மேல மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தாரு. நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட அந்த முதியவர் கிட்ட நீதிபதி கேட்டாரு, ஐயா, நீங்க இந்த வாலிபன் பத்தி அவதூறு பரப்புனது உண்மையா? அதுக்கு அந்த முதியவர் சொன்னாரு, ஐயா, நான் ஒரு வயசான ஆளு, சும்மா நேரம் கழிக்கிறதுக்காக நான் அவனை பத்தி அப்படி இப்படின்னு சொன்னேன், அது ஒண்ணுமே இல்லாத கருத்துக்கள் தான் அப்படின்னு முடிச்சிட்டாரு. நீதிபதி, நீங்க அந்த வாலிபனை பத்தி என்னென்னலாம் பேசுனீங்களோ அதையெல்லாம் ஒரு காகிதத்துல எழுதிய காகிதத்தை துண்டு துண்டா கிழிச்சு நீங்க வீட்டுக்கு போற வழியில வீசிட்டு தீர்ப்பை கேட்க நாளைக்கு வாங்கன்னு முதியவர் கிட்ட சொல்லி அனுப்பிட்டார். அடுத்த நாள் அந்த முதியவர் தீர்ப்பை கேட்க நீதிமன்றத்துக்கு வந்தாரு. நீதிபதி சொன்னாரு, நீங்க நேத்து கிழிச்சு போட்ட அந்த காகிதத்தை ஒரு சிறு துண்டு கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு முதியவர் கிட்ட சொன்னார். முதியவர், அது எப்படி முடியும்? அந்த காகித துண்டுகள் எல்லாமே காத்துல அடிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிருக்கும் அப்படின்னு நீதிபதி கிட்ட சொன்னாரு. அதுக்கு நீதிபதி சொன்னாரு, நீங்க அந்த வாலிபனை பத்தி பேசின அவதூறும் அப்படித்தான். காத்துல அடிச்சுக்கிட்டு அந்த வாலிபருக்கு தெரியாத நபர்கள் காதுல எல்லாம் போய் நீங்க சொன்ன வார்த்தைகள் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி 6 மாதங்கள் சிறை தண்டனைய முதியவருக்கு விதிச்சாரு. இந்த கதையோட சாராம்சத்தை தெய்வப்புலவர் அழகா 2 வரிகள்ல சொல்லிட்டாரு. கண் நின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின் நோக்கா சொல். நேருக்கு நேர் நின்னு ஒருத்தரோட கண்களை பார்த்து கூட நம்ம கடுமையான சொற்களை சொல்லிடலாம். ஆனா ஒருத்தர் பக்கத்துல இல்லாத போது பின் விளைவுகளை பத்தி நம்ம யோசிக்காம அவரை பத்தி நம்ம புறம் பேசக்கூடாதுன்னு இந்த குரல் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. குழந்தைகளே, உங்கள் நாள் என்றும் இனிமையுடன் அமைய இன்னொரு நீதி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுவது உங்கள் சிகாமணி.